வெல்கம் டு என்டர்டைன்மெண்ட் வேர்ல்ட் சேனல். இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிற வந்து மியா பட ரிவ்யூ. இதை டைரக்ட் பண்ண வந்து ஏஎல் ரவி அண்ட் எஸ் மேத்யூ. இது வந்து ஒரு ஹாரர் த்ரில்லர் படம். டியூரேஷன் வந்து 113 நிமிஷம். ரிலீஸ் ஆச்சு வந்து December 11, 2020. பட காஸ்டிங்கை பார்த்தோம்னா நமிதா வந்து மியாவாகவும், சோனி அகர்வால் வந்து நீனாவாகவும், வீரேந்திர வந்து டோனியாக நடிச்சிருக்காங்க. ஸோ படக்கதை ஸ்டார்ட் ஆகும் வந்து நமிதா ப்ரெக்னெண்ட்டாக இருந்து கொண்டு பெட்டில் ஸ்ட்ரகிள் பண்ணி கொண்டு இருப்பாங்க. யாரும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்க மாட்டாங்க. அப்போ தான் வந்து அவங்களுக்கு பேபி பிறக்குது. ஆனால் அவங்களுக்கு அதில் விருப்பம் இருக்காது. அது பார்க்கவே வடிவாக தெரியும். ஸோ அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து அந்த பேபியை பக்கத்தில் இருக்க நைஃப் எடுத்து கொலை செய்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் அடுத்த சீன் வந்து அவள் வந்து கேஷுவலாக வீட்டு தொழுமுறை மாதிரியும் அதுக்கப்புறம் தான் பிளேண்டி போட்டு குடிச்சுட்டு இருப்பாங்க. அப்போ தான் வந்து அவங்களோட அட்வொகேட் நீனா வந்து வீட்டை வருவாங்க. வந்து தான் அவங்களோட அப்ளை பண்ணியிருக்க டைவர்ஸை பற்றியும் அவங்களோட பாஸ்ட் லைஃப்பில் அவங்க பேபி அபோர்ட் பண்ணதை பற்றியும் கதை சொல்லுவாங்க. அப்போ தான் எங்களுக்கு விளங்கும் நமிதா ஆல்ரெடி தனக்கு பிறக்க இருந்த பேபி அபோர்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அதனடுத்து அப்படி ஒரு ட்ரீம் வந்திருக்கு மியாக்கான்னு சொல்லி. ஸோ அதுக்கப்புறம் வந்து அவள் அந்த கடந்த கால ஃபேமிலி பிரச்சனையாக இருக்கட்டும், டோனியோட இருக்க ரிலேஷன்ஷிப் பிரச்சனையாக இருக்கட்டும், அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாத சிக்கல்களாக இருக்கட்டும், எல்லாத்தாலேயும் தான் அவள் வந்து வீட்டை தனியே இருக்கிறாங்க. அதில் வந்து டோனியோட ரிலேஷன்ஷிப் தனக்கு ஒத்து வரான்னு தெரிஞ்சபடியாக டைவர்ஸுக்கு அப்ளை பண்ணியிருப்பாங்க. ஸோ ஆனால் வந்து நீனா வந்து அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு ஒரு டைவர்ஸை தள்ளி வைக்க சொல்லி கேட்குறதுக்கு தான் வந்திருப்பாங்க. ஆனால் வந்து அவளுக்கு அதில் விருப்பம் இருக்காது. அது தன்னை முடிவில் பிடியாக இருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அவள் தனியாக இருக்கீங்க சரி, தூங்குறப்பவும் சரி, அவள் தன்னை கடந்த காலத்தையும் பற்றி அதோட டோனியோட இருக்க சீன்ஸாக இருக்கட்டும் எல்லாத்தையும் யோசிப்பாங்க. ஸோ டைரக்டர் வந்து கிளியராக அந்த ஃப்ளாஷ்பேக் சீனெல்லாம் காட்டுவார். ஸோ ஆனால் வந்து அது கண்டினியூஸாக வராது, பாட்டாக தான் வரும். ஸோ என்ன தான் வந்து மியாவுக்கு டோனி மேலே விருப்பம் இல்லாட்டியும் வாழ, டோனி வந்து மியாவோட வாழ விருப்பம் இருக்கும். முக்கியமாக வந்து அவர் வந்து தனியாக இருக்கைக்கு தான் அவருக்கு மியா மேலே அன்பு கூடும். ஸோ அவர் ஒவ்வொரு நாளும் வந்து மீட் பண்ண ட்ரை பண்ணுவார். ஆனால் வந்து மியா எப்போவும் அவரை அவாய்ட் பண்ணி கொண்டிருப்பார். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அந்த சின்னன்லே சேர்த்த மியாவோட பிள்ளை ஆவி வந்து மியா வந்து டார்ச்சர் பண்ணி டிஸ்டர்ப் பண்ண தொடங்கும். அதே நேரம் நீனாக்கும் இடக்கிழக்க டிஸ்டர்ப் பண்ணும். ஸோ படத்தில் மிச்ச கதை வந்து மியா வந்து எப்படி அந்த சின்ன கோஸ்டிலிருந்து எஸ்கேப் ஆகிறா, அதில் வந்து மியாவும் டோனியும் இணைஞ்சங்களா இல்லையாண்டு தான் படத்தில் மிச்ச கதை. ஸோ இது வந்து ஓவரால் யூஷுவல் ஹாரர் மூவி தான், ஒன்றும் ஸ்பெஷலாக இல்லை. ஆனால் ரொம்ப போரிங்காக இருக்கும். அதே நேரம் இந்த ஸ்டோரி லைன் வந்து ஆல்ரெடி ரிலீஸ் ஆன 2017 ரிலீஸ் ஆன தியா படத்துலேருந்து அப்படியே ஒரு கொப்பி தான். நீங்கள் உங்களுக்கு பார்த்தா விளங்கும் அதே ஸ்டோரி லைன், என்ன கொஞ்சம் வித்தியாசமாக எடுத்திருக்காங்க சேஞ்ச் பண்ணி. ஸோ இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதோட டிஸ்கிரிப்ஷனில் இந்த சேனல் மற்றப்பட ரிவ்யூஸ் இந்த லிங்க்ஸும் போட்டிருக்கேன். ஃப்ரீ டைம் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அதோட இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு அப்டேட்ஸ் குயிக்காக கிடைக்கும். ஸோ இன்னொரு பட ரிவ்யூவில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.